ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்றைக்கி ஷார்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கிரியா ரூப். இது வந்து ஹிந்தியில் நான் சொல்கிறது கிரியா ரூப்னா என்ன? வினைச்சொல் உருவங்கள். வினைச்சொல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வினைச்சொல்னா என்ன? ஒரு வாக்கியம் வந்து நல்லா முழுமையடையணும்னா அந்த வினைச்சொல் வந்து அவசியமாகிறது. அதாவது ஒரு செயல் நடைபெறுவதையோ அல்லது ஒரு வினையையோ குறிப்பதான் வினைச்சொல்னு சொல்கிறோம். அந்த வினைச்சொல் முற்று பெற்றும் இருக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்தால் முடிவுலையும் இருக்கலாம், அது முற்று பெறாமலும் இருக்கலாம். சரியா? அதை போட்டு நான் உங்களை குழப்பலை. ஒரு வாக்கியம் முழுமையடையணும்னா வினைச்சொல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வினைச்சொல் வந்து 60 70 கூட இருக்குது. அதை வந்து ஒரே ஷார்ட்டில் எடுக்க முடியாது. அதனால டெய்லி வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்டில் 3 மினிட்ஸில் என்ன வினைச்சொல் உங்களுக்கு எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டு நான் எழுதி வைக்கணும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது அடுத்தடுத்து வீடியோவை கவனமாக பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எல்லா வினைச்சொல்லையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பின்னாடி ஸ்போக்கனுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். சரியா? இப்போ பார்க்கலாம். கிரியா ரூப் வினைச்சொல் உருவங்கள். வேர்ப் ஃபார்ம் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஆனா. ஆனானா வருதல், கம்மிங். டு கம் கூட சொல்லலாம். டு கம் அல்லது கம்மிங் இங்கிலீஷில். தமிழில் வருதல். ஜானா. ஜானானா போகுதல், கோயிங், டு கோ. பைட்னா. பைட்னானா உட்காருதல், சிட்டிங், டு சிட். உட்னா. உட்னானா எழுந்திருத்தல், டு கெட் அப். அடுத்து பட்னா படித்தல், டு ரீட்னு சொல்லலாம் அல்லது ரீடிங் சொல்லலாம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லானா. லானா கொண்டு வருதல், டு பிரிங் அல்லது பிரிங்கிங். கானா. கானா சாப்பிடுதல், டு ஈட். கா அப்படிங்கிறது செகண்ட் கா, கானான்னு சொல்லணும். அடுத்து தோடானா. தோடுனா. தோடுனா அப்படின்னா பறித்தல் அல்லது உடைத்தலும் சொல்லலாம், டு பிளக். லிக்னா. லிக்னா எழுதுதல், டு ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை எழுதி பாருங்கள். டெய்லி ஷார்ட்டில் வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்னு போட்டு எடுத்துகிட்டு வர்றேன். ஏன்னா வீடியோ போட்டால் நீங்கள் உங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது. ஷார்ட்லேயே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க.